ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்னன்றது கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஆல், இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஸோ உங்கள் எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக மட்டுமே தான் இந்த வீடியோ. திருச்சிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ரொம்ப ஒரு மாதிரி சிவியர் ஸ்டமக் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிடுத்து. நேற்றுக்கெல்லாம் ஃபுல்லும் ஹாஸ்பிட்டலில் இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டுன்னு வந்தேன். 2 times போக வேண்டியதாக போயிடுது நேற்றுக்கு. இன்னைக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆன்டிபயோட்டிக்கில் தான். ரொம்ப வீக்காக டயர்டாக இருக்குது. பேசுறதுக்கே கூட ஜீவனே இல்லாத மாதிரி இருக்குது. என் பொண்ணு நேற்றுக்கு கேக் மிட் நைட் அரௌண்ட் 12 o'clock போல இதில் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணியிருந்திருப்பா போல இருக்கு. ரொம்ப கோபமாக எழுந்து போய் நாங்களாம் ஆர்டர்லாம் பண்ணவே இல்லை அப்படின்ட்டுன்னு பாவம் அது சர்ப்ரைஸாக அனுப்பணும்னு அனுப்பி அவர்கிட்ட போய் நான் கோவப்பட்டுட்டேன். எனக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு தூங்கின்னு இருந்தேன்னா திடீர்னு 12 மணிக்கு யாரோ பெல் அடிக்கும். ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் ஹஸ்பண்ட் இரு நிவி ஏதாவது அனுப்பிச்சிருக்காலோ என்னமோ அப்படின்ட்டுன்னு அப்புறம் அவர்கிட்ட சாரி சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு அந்த கேக்கை கட் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு அந்த கேக் கட் பண்ணுறதையும் நான் உங்ககிட்ட காமிச்சிட்டு அதுக்கு அடுத்தாப்புல நான் என்ன சமைச்சேன்றதையும் காமிக்கிறேன். சிம்பிளாக தான் இருக்க போகிறது. எனக்குமே பெருசாக சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. அப்பாவுக்கும் மினிமல் தான் ஃபுட்டு. ஸோ எங்கள் ஆத்துக்காருக்கு மட்டும்தான் சிம்பிள் சமையல் தான் காமிக்க போகிறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட கேக் கட்டிங் கொஞ்சோண்டு ஜென்ரலாக கேக் கட்டிங் வேலையெல்லாம் பண்ணுறது கிடையாது. இந்த வீடியோக்காக கொஞ்சமாக கேக் கட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை என் பொண்ணுக்கும் அனுப்பிச்சுட போகிறேன். ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான வீடியோவில் இருக்க போகிறது. உங்கள் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருமே தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஆல். ஸோ உங்களுக்காக வீடியோ எடுத்து போடணுன்றதுக்கோசரம் தான் நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகி வந்திருக்கேன். இப்போ நம்ம கேக் கட் பண்ணிடலாம். இந்த கேக் கட் பண்ணுற பழக்கம்லாம் எங்கள் ஆத்துல கிடையாது. வீடியோக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம கேக் கட் பண்ணிடுவோம். எங்கள் அண்ணா யூஎஸில் பெரியப்பா பையன் இருக்காப்புல. அவர் எனக்காக ஃப்ளூட்டில் வாசித்து அனுப்பிச்சிருக்காரு. இது ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. அதை நான் ப்ளே பண்ணிக்கிறேன். இந்த அப்படியே சாப்பிடுங்க. அப்புறம் கப்பில் கொடுத்துறேன். கேக் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூப்பா. எங்கள் அப்பா 500 ரூபா கொடுத்துருக்கா. ஸோ ஒன் மோர் விஷயம், இந்த த்ரூ வீடியோ சேனல் மூலயமா எனக்கு ஒன் மோர் சப்ஸ்கிரைபர் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக கிடச்சிருக்கா. ஸ்ருதின்னு சொல்லிட்டு எனக்கு ரெகுலரா கமெண்ட் போட்டு இருந்தா. அவ ஆக்சுவலா எங்க ஆத்துக்கிட்டேயே தான் இருக்கா. அவளுடைய குழந்தை ஸ்ரேஷாக்குமே இன்னைக்கு பர்த்டே. எதேச்சியா எங்க அப்பாவை பாக்குறதுக்கு வந்த போது பர்த்டேவை பத்தி பேசிட்டு இருக்கச்சு. என்னைக்கு பர்த்டே? ஓ 20 எனக்கும் 20 அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசிட்டு இருந்ததுல தெரிய வந்தது. ஸ்ரேஷ்டாக்கும் ஹாப்பி பர்த்டே விஷஸ் ஃப்ரம் மாலா ஆண்டி. உன்னோட விஷஸ் எல்லாம் ஹாப்பியா நிறைவேறணும் புட்டா. ஹாப்பி பர்த்டே ஸ்ரேஷ்டா. இன்றைக்குண்டான தலைகைக்கு கொத்தமல்லி எடுத்துட்டுருக்கேன். ஒரு 3 கட்டு போல் எடுத்துட்டுருக்கேன். கொத்தமல்லி தொக்கு பண்ணி வச்சுடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஈரைக்காய் எடுத்துட்டுருக்கேன். வெண்டைக்காய் போட்டு சாம்பார் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பருப்பு வேக போட்டுருக்கேன். புளி நினச்சி வச்சுட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி பர்த்டே ஸ்பெஷலாலாம் ஒன்றும் நத்திங் ஸ்பெஷல். பிகாஸ் சொன்னேன் இல்லையா, உடம்பு ரொம்ப முடியல திருச்சிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா. ரொம்ப இன்டெஸ்டைனல் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. சாப்பிட்றதுக்கே ஒன்றும் இல்லை. ஸோ என்னால் முடிஞ்சது ஏதாவது கொஞ்சம் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்படின்னாக்க இன்கேஸ் ஏதாவது அட்மிட் ஆகணும்னு சொன்னான்னா அவளுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். பாவம் எங்கள் ஆத்துக்கார் அப்பாவையும் பார்த்துக்கணும் என்னையும் பார்த்துக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வர நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிடுறது. அவருக்கு கொஞ்சம் பேர்டனை குறைக்கணுன்றதுக்கோசரம் தான் தம் கட்டின்னு இந்த வேலையெல்லாம் பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம இப்போ குக்கிங்குள்ளே போகலாம். சமைக்கலான்னு பார்த்தா திடீர்னு வாசலில் பெல் பார்த்தா ஒருத்தர் பொக்கேவும் கேக்கும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுது. இதில் நேஹான் போட்டிருக்கு. மோஸ்ட்லி எங்கள் மச்சனர் பிள்ளையோட
உட்பியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். Happy birthday, dear Mala. Happy birthday to you. நேஹான் பேர் போட்டு வந்திருக்கு. ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ்ட், ஐ எம் ரியலி ஹாப்பி. இது அன்எக்ஸ்பெக்டட். இது டெலிஷியஸ் கேக், பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல் பொக்கே. தேங்க்யூ நேஹா. கடுகு, வெந்தயம், பெருங்காயம் போட்டு பொரிஞ்ச கையோட வெண்டைக்காயை போட்டு வதக்கிட்டேன். இப்போ குழம்பு பொடி, மஞ்சள் போட்டுன்ற வேண்டிதான். பொடி அரைச்சின்னு வந்து இன்னும் நான் டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபரே பண்ணவே இல்லை. இன்றைக்கி எதுவும் ப்ரிப்ரேஷன் ஒர்க்கே பண்ணிக்கல. நான் எல்லா சாமானையும் பக்கத்தில் எடுத்து வச்சுன்னு போட்டுருக்கேன். ஏதோ ஒரு சமையல் செஞ்சுட்டு போய் ரெஸ்ட் எடுக்க போனால் போகிறோன்னு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ புளி கரைச்சி கொட்டிடலாம். இன்றைக்கி சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் ஓவர்வெல்மிங்காக இருக்குது. அளவுக்கு மீறி சந்தோஷம் கூட ரொம்ப டயர்டாகிடும் போல் இருக்குன்னு நினைக்கிறேன். கூடவே சாதத்தை வச்சிடலாம். கேப்பில் சாதம் ரெடி ஆகிடுத்துனா சீக்கிரமாக சமையல் முடிச்சுட்டு அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க சரியாக இருக்கும். பருப்பு வச்ச குக்கர்லேயே நான் சாதத்தை வச்சுடுவேன். இப்போ நம்ம ஈரைக்காய் போட்டு ஒரு தொகையில் அரைச்சிட்டுலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா போட்டுருக்கேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 2 வெந்தயம் போட்டுருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். உளுத்தம்பருப்பு இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும் உளுத்தம்பருப்பு போட்டாக்கா. இன்றைக்கி பர்த்டே ஸ்பெஷலாக அடிஷ்னலாக வந்து 10,000 சப்ஸ்கிரைபருக்கும் செலிப்ரேஷன் பண்ணணும்னு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தேன். இன்னும் ரீச் ஆகலை. ஆகிடுமோன்னு ஒரு சின்ன ஒரு ஹோப் இருந்தது. ப்ராபப்ளி இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற மோஸ்ட்லி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஆயிருந்ததுன்னா அடுத்த vlog வந்து 10K செலிப்ரேஷன் வீடியோ தான். உங்களால் மட்டுமே தான் இந்த 10K ரீச் ஆகிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கெல்லாம் தேங்க் பண்ணி ஒரு வீடியோ வரும். இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒன்லி ஃபார் மை பர்த்டே வீடியோ குக்கிங் மட்டும்தான் வருது. பேடிகை சில்லி போட்டிருக்கேன் நான். பயமே இல்லை, தைரியமாக போடலாம். வயிறு பிரச்சனையாக இருந்தால் கூட பேடிகை சில்லி சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது உடம்புக்கு. இதோட கொஞ்சம் புளியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளி போட்டிருக்கேன், பெருங்காயம் ஆட் பண்ணிட்டேன். மிளகாலாம் நல்லா உப்பிடுத்து நம்ம இதோட ஈரைக்காயை சேர்த்துடலாம். ரொம்ப எலசாக கிடைக்கிறது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இமிடியேட்டாக பண்ணிட்டா சாமான்கள் வந்து காய்கறிகள்லாம் குக்காகிறது வந்து ரொம்ப ஸ்பீடாக குக் ஆகும். முடிஞ்ச மட்டும் அன்னன்னைக்கு காய் வாங்கி குக் பண்ணாக்கா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், சீக்கிரமாக குக் ஆகும், கேஸ் கொஞ்சம் சேவ் ஆகும். ஒரு பெரட்டி ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு இதோட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு பெரட்டி நல்லா சுருள வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டோன்னா நமக்கு பீர்க்கங்காய் தொகையல், அதாவது ஈரைக்காய் தொகையல் நமக்கு ரெடி ஆகிடும். நல்ல சுருளை கொஞ்சமாக வதங்கிடுத்து. எவ்வளோ பெரிய 2 பீர்க்கங்காய் எடுத்துட்டேன் இல்லையா. இப்போ சுருளை வதங்கி எடுத்து பச்சை வாசனையெல்லாம் போய் இது ஆறுனோட்டு அரைச்சிண்டாக்கா நமக்கு பீர்க்கங்காய் தொகையல் ரெடி ஆகிடும். அடுத்தாப்புல கொத்தமல்லி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சு விட்றேன். சரி, ஒரு 3 கட்டு கொத்தமல்லி தழை, 3ஓ 4ஓ இருந்தது, சின்ன கட்டாக தான். 4 கட்டு கொத்தமல்லி தழையை அலம்பி எடுத்துட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் வச்சுட்டுருக்கேன் தொக்கு பண்ணுறதுக்கு. கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் வந்து வறுத்து பொடி பண்ணது இருந்தால் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா இதில் ஒரு 4 வெந்தயம் பொரிய விட்டுக்கலாம்.
இப்போ இந்த கடுகு வெந்தயம் பொரியட்டும். பெருங்காயம், வெள்ளை உளுத்தம்பருப்பு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். சரி, ஆல்ரெடி நான் ஈரைக்காய் பண்ண அதே பாத்திரத்துலேயே தான் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் சிகப்பு ஆன கையோட மிளகா வத்தலையும் புளியும் ஆட் பண்ணிக்கலாம். வேணுன்னா இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி திருப்பி கேஸை கிளப்பி விடும். அதனால் இப்போ நான் இஞ்சி ஆட் பண்ண போகிறது கிடையாது. வெறும் மிளகா வத்தலும் புளி மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். புளி ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ். அதுக்கப்புறமா கொஞ்சம் தாராளமாகவே மிளகா போட்டுருக்கேன். ஒரு 7-8 மிளகா இருக்கும். காரம் கிடையாது, காரம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால் இந்த மிளகாயே நான் வந்து கூட பண்ணிட்டுருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி வயிறு ப்ராப்ளம் இருக்கிறச்ச பச்சை மிளகா ஆட் பண்ணால் கஷ்டம். அதனால் சிகப்பு மிளகாயே பேடிகை சில்லியே கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிட்டுருக்கேன். காஷ்மீரி சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். அல்சர் இருக்கிறவாலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. உடம்புக்கும் ஒன்றும் பண்ணாது, காரம் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். சரி, அந்த தண்டோடு போட்டுக்கோங்க. அந்த தண்டில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது. இந்த மாதிரி தொக்கெல்லாம் பண்ணுற நேரத்தில் அந்த தண்டையும் சேர்த்து அரைச்சல்னா அதுக்குண்டான ஒரு டேஸ்ட்டே தனி தான். அந்த ஃபைபர் உடம்புக்கு போகிறச்ச நிறையா விதத்தில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஸ்பேஸ் கிடைக்கும் நமக்கு. இதை நான் கம்ப்ளீட்டாக சுருளை வதக்கிட்டு இதோட உப்பு கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு வதக்கணும். இது கொஞ்சம் வதங்கட்டும், காமிக்கிறேன். உப்பு போட்டுட்டேன். ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சப்பொடி, ரொம்ப போட வேண்டாம். மஞ்சப்பொடி வாசனையெல்லாம் டாமினேட்டிங்காக தெரியக்கூடாது. ஸோ இப்போ இதை வந்து ஒரு பெரட்டிட்டு இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் குத்தி கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு இந்த அரைச்ச விழுதையும் சுருளை வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆகிடும். தொக்கை அரைச்சின்னு வந்துட்டேன் கொத்தமல்லியை. இப்போ அதே வானிலையிலேயே எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குத்தின்ட்டுருக்கேன். இதில் வெறுமை கடுகு தாளிக்கிறதுக்கு சும்மா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது ரொம்ப வேண்டாம், இது நல்லா பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்புலாம் பொரிஞ்சு செவக்க ஆரம்பிச்சிடுச்சு. அரைச்சி வச்ச கொத்தமல்லி விழுதை வந்து இதோட சேர்த்துடலாம். இது கொஞ்சம் எண்ணெய் குத்தி பண்ணினேல் அப்படின்னாக்கா கொஞ்ச நாளைக்கு நிற்கும். சப்போஸ் ட்ராவல் பண்ணுறேன், ஊருக்கு போகிறேன், பண்ணி வச்சுட்டு போனோம் அப்படின்னாக்கா இது தாராளமாக 1 வாரம் 10 நாள் கெட்டு போகாமல் இருக்கும். தோசை, இட்லி, சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிட்லாம். தோசை இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து அவசர காலத்துக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு ஃபுட் ஐட்டங்கள். இந்த மிக்சியில் இருக்கிறது எல்லாமும் வழித்து போட்டுடுறேன். கொஞ்சம் ரொம்ப கலர் வந்து டார்க் கலர் ஆகாமல் கொஞ்சம் மீடியமாகவே இருக்கட்டும். கொஞ்சம் எண்ணெய் வர ஆரம்பிச்சிருத்தோம் அப்படின்னாக்க நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சப்போஸ் இல்லை நான் ஊருக்கெலாம் போகிறது கிடையாது, இமீடியட் யூஸ் தானா கொஞ்ச நேரம் கிளறிட்டு எடுத்து வச்சுட்டாக்கா அந்த க்ரீனிஷ் கலர் நல்லாயிருக்கும். சாத்தில் கலந்து சாப்பிட்றச்ச இன்னுமுமே டேஸ்டியாக இருக்கும். உங்களுடைய சௌரிய பிரகாரம் நீங்கள் இதை கலந்து எடுத்து வச்சுடுங்க. எனக்கு வந்து இப்போ இதான் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால ஒரு 2-3 நாளைக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப நேரம் கலரணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 2 நாள் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இருந்ததுனாக்கா நான் கொஞ்சம் பிக்கப் ஆகிடுவேன். எனக்கு மூச்சு வாங்குறது, பேசவே முடியல, வீக்காக இருக்குது. அந்த டாக்டர் சொல்கிறா வெறும் எலக்ட்ராலும் இளநீ மட்டும் சாப்பிட்டாலே உயிர் வாழலாம் அப்படின்ட்டு. அது வேலையே இல்லாதவாளுக்கு அந்த மாதிரி பண்ண முடியும். ஆற்றுல 100 வேலை பண்ணிவிட்டு எலக்ட்ராலையும்
இளநியும் சாப்பிட்டுட்டு அடித்து கீழே விழ வேண்டியதான். எல்லாம் பெட்டில் கையில் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிற வாழ்க்கை அதெல்லாம் ஓகே. நம்மளே படுத்துட்டா கூட எழுந்து வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பேசச்சு சிரிப்பாக சில விஷயங்கள்லாம் பேசுவோம். இது சோஷியல் மீடியாவில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி நமக்கு எது ஆனாலும் நம்மளே எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் படுத்துக்கணும். அந்த மாதிரி தான் நிலமை வீட்டில். அப்படி இருக்கும்போது எலக்ட்ராலையும் இளநியும் மட்டும் சாப்பிட்டுட்டு இரு போகிறோம் அப்படின்றா. ஸோ ஒரு 2 minutes கிளறிட்டேன் அப்படின்னாக்க எனக்கு கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆகிடும். ஸோ கொத்தமல்லி தொக்கும் ரெடி ஆகிடுத்து. தண்டு கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததுனால லேசான ஒரு கசப்பு இருக்குது. வேணும்னாக்கா இதோட ஒரு இவ்வளோ அளவுக்கு ஒரு சிட்டிக்கை வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. கசப்பு தெரியாது. பட் எனக்கு கசப்பு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வயிற்று புண்ணு ஆற்றக்கூடிய ஒரு சக்தி உண்டு. வாய்க்கு தெரியக்கூடாதுன்றதுக்கோசரம் தான் வெல்லம் போடுறது. ஸோ கொத்தமல்லி தொக்கும் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுது. அந்த பாத்திரத்தில் கொத்தமல்லி தொக்கு பண்ண பாத்திரத்தில் கொஞ்சம் சாதம் இருந்தால் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுது. சுட சுட சாதம், வெண்டைக்காய் சாம்பார் பண்ணியிருக்கேன், ஈரைக்காய் தட் இஸ் பீர்க்கங்காய் போட்டு ஒரு தொகையல் அரைச்சிருக்கேன், கொத்தமல்லி தொக்கு ரெடி பண்ணியிருக்கேன், தயிர் இருக்குது. இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு அவ்வளோதான். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.